இந்த படிப்படியான விஷயங்கள் முறையாக நடந்தா மட்டும்தான் உயிரணுக்களுடைய உற்பத்தியும் கருமுட்டைகளுடைய உற்பத்தியும் சீராக இருக்கும். ஒருவேளை இது சரியாக நடக்கவில்லை அப்படின்னு வரும்போது நமக்கு சிரமங்கள் அதிகமாகி உயிரணுக்கள் இல்லாத நிலையும், கருமுட்டை பலமில்லாத கருமுட்டையோ அல்லது கருமுட்டையுடைய முதிர்ச்சி இல்லாத நிலையும் நமக்கு ஏற்பட்டுறதை பார்க்கிறோம். அப்ப இதையும் சரி செய்வதற்கு மஞ்சள் ஒரு சிறந்த மருந்து. நிறைய பேர் வயதானவங்க சொல்லுவாங்க, நிறைய மஞ்சள் சாப்பிட்டா உடம்புக்கு ஆபத்து. நிறைய மஞ்சள் நம்ம யாரும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் நம்ம உணவுல சேர்த்தாலே போதுமானது. மஞ்சளை உணவாக சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருந்தாலும் மஞ்சளை மருந்தாக எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பொதுவா மஞ்சள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, நேரடியாக மஞ்சளை நாம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எதுவுமே நம்ம உடம்புல சேராது. ஏன்னா மஞ்சள் உருவாக்கக்கூடிய அமிலங்கள் குறிப்பிட்ட வகை அமிலங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள சேரும், இல்லைன்னா சேரவே சேராது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மஞ்சளை மருந்தாகவோ அல்லது உணவாகவோ சமைக்கும் போது அது கூட மிளகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்தாங்க. அப்ப நீங்க ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடியை எடுக்கிறீங்கன்னா அதுல குறைந்தது 2 குறு மிளகையாவது சூரணம் செய்து அரைத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் அப்படிங்கிற மாதிரி கலந்து இதை தேனிலோ நெய்யிலோ வெந்நீரிலோ பாலிலோ கலந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்புல ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம்.